everyone. லாஸ்ட் வந்து எஜுகேஷன் போயிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சப்ஜெக்ட் பொறுத்தளவு யூனிட் 6 நான் பார்த்துட்டு இருக்கோம். நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்பிளேல வந்து டைஜஷன் ப்ராசஸ் சொல்லி ஒரு ஸ்லைடு காமிச்சிருக்கேன், அதுவும் தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பிசியாலஜி, அப்போ என்ன கிளாஸ் போயிட்டு இருக்குன்னா யூனிட் 6 பிசியாலஜி பார்ட் 1. அதில் ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் ஃபுல்லா பார்த்தோம். புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிபிட்ஸ், மினரல் சால்ட்ஸ், விட்டமின்ஸ், வாட்டர், தட் எவ்ரிதிங் we have discussed. சரியா? அதுல பர்టిక్యులர் டெய்லி ரெக்வயர்மெண்ட் எவ்வளவு, மீனிங் என்ன, பர்టిక్యులர் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா டைஜஷன், வாட் இஸ் மீன் பை டைஜஷன் அண்ட் டைஜஸ்டிவ் என்சைம், வாட் ஆர் த டைஜஸ்டிவ் என்சைம் இஸ் தட், ஓவராலா பார்த்தோம். ஸோ டைஜஷன் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். ஒரு 2 கொஸ்டின் வந்தா ஒரு கொஸ்டின் வந்து பேசிக்கா வரும்னு சொல்லியிருக்கேன். பர்டிகுலரா டைஜஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா டைஜஸ்டிவ் ட்ராக், மவுத் டு ஆனஸ் வச்சு என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து டைஜஸ்டிவ் கிளாண்ட் பார்த்தோம். சலைவரி கிளாண்ட்ல ஆரம்பிச்சு கேஸ்ட்ரிக், ஸ்டொமக்ல கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அண்ட் லிவர் அண்ட் pancreas and intestinal gland. So what are the gland, what are the enzyme will be secreted, that enzymes, what are the role of this enzyme, that also we are discussed. So I think last class அது வரைக்கும் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஜெனரலா ஓவராலா நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ் பர் சிலபஸ் டைஜஷன்ல நம்ம சிலபஸ்ல டைஜஷன் கொடுத்துட்டு டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட், இதுதான் ஆக்சுவல் சிலபஸ். கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். லாஸ்ட் இதையே ஓவராலா நான் சொன்னேன். மவுத்ல ஆரம்பிச்சு ஆனஸ் வரைக்கும், இல்லைன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் வரைக்கும். மவுத்ல ஆரம்பிச்சா என்ன அங்க புரோட்டீன் சொல்லியிருப்பேன், கார்போஹைட்ரேட் சொல்லியிருப்பேன், லிபிட் சொல்லியிருப்பேன், ஸ்டொமக் அதே மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைன் அது மாதிரி தான் சொல்லியிருப்பேன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா கார்போஹைட்ரேட் தனியா பார்க்க போறோம், புரோட்டீன் தனியா பார்க்க போறோம், லிபிட் தனியா பார்க்க போறோம். இன்னைக்கு தான் கிளாஸ் பார்க்க போறோம். சரியா? இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஷோர், நோ டவுட். என்சைம்ஸ் எங்க செக்ரேட் ஆகுது, அது மாதிரி இங்க எங்கெங்க என்னென்ன பிஹெச் இருக்கு, அது எல்லாமே. ஸோ ஒவ்வொன்றா தனித்தனியா பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். மெட்டீரியல் நான் அப்படிதான் கொடுத்துருக்கேன். மெட்டீரியல்ல யூனிட் 6 பார்ட் 1 பேஜ் நம்பர் 30. அது டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்னு ஒரு டைட்டில் இருப்பாங்க, அதுதான் இப்ப பார்க்கணும். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் நிறைய பேர் ஆப்ஷன், ஏன் ஆப்ஷன் ஆனன்னு தெரியல. சரி, ரைட், உங்க சாய்ஸ். ஆப்ஷன் ஆனா வேலை கிடைக்காதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரைட், ஒரு 10-60 பேர் ஆப்ஷன் ஆறீங்க, எதுக்குன்னு தெரியல. நீங்களே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ரைட், ஸோ இதுல டைஜஷன் பொறுத்தளவு already said that what is mean by digestion. A complex substance are converted to the simple substance, or macromolecules are converted that micromolecule, or insoluble substance are converted to the soluble substance, that is we are called as a digestion. Just we are taking the food, we are called as ingestion, and the nutrition of the human பொறுத்தளவு நம்ம எப்படின்னா holozoic type of nutritions. Okay, right. So next, the digestion of carbohydrate. You know very well, carbohydrates very important. நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ். ஆக்சுவலி த ஃபுட் 3 டைப் ஆஃப் த கார்போஹைட்ரேட் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம சாப்பிட்றதுல இந்த 3 கார்போஹைட்ரேட் தான் இருக்கும், 3 டைப் தான் இருக்கும். என்னென்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா பாலிசாக்கரைட் அண்ட் ஒலிகோசாக்கரைட் அண்ட் டைசாக்கரைட்ஸ். ஸோ பாலிசாக்கரைட்ஸ் யூ நோ வெரி வெல், இதெல்லாம் நம்ம பேசிக்கா பார்த்தோம். ஸ்டார்ச், கிளைகோஜன் அண்ட் செல்லுலோஸ். ஓகே. ஒலிகோசாக்கரைட் டெக்ஸ்டின், டைசாக்கரைட் சுக்ரோஸ், தட்ஸ் அ கேன் சுகர். சுகர் கேன்ல இருக்கும் பாத்தீங்களா, அது சுக்ரோஸ். மில்க்ல உள்ள சுகர் பேரு லாக்டோஸ். ஸோ இந்த சுக்ரோஸ், லாக்டோஸ், கேலக்டோஸ் இதெல்லாம் வந்து டைசாக்கரைட்ஸ். அப்ப கார்போஹைட்ரேட், சிம்பிளா கார்போஹைட்ரேட் டைஜஷன்ல இந்த டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் பாருங்க. ஒரு கார்போஹைட்ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் டைஜஷன்னா அது ஃபைனலா என்னவா மாறணும்னு கேட்டா தட் இஸ் மோனோசாக்கரைட்ஸா மாறிடுச்சுனாவே டைஜஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அர்த்தம். லைக் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், சம்திங் லைக். ஒரு கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்ல 3 சிம்பிளா நான் சொன்னேன். அதான் அது பாலிசாக்கரைடா இருக்கலாம், இல்லைன்னா டைசாக்கரைடா இருக்கலாம், சரியா? சோ இல்லைன்னா ஒலிகோசாக்கரைடா இருக்கலாம். சோ இந்த மாதிரி இது ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து மோனோசாக்கரைடா மாறினா தட் இஸ் கால்ட் டைஜஷன். ஓகே, ரைட். இப்ப பிரீஃபா சொல்லிட்டேன். இப்ப மவுத்ல ஆரம்பிச்சு ஸ்மால் இன்டெஸ்டைன் வரைக்கும் எங்கெங்க எப்படி நடக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பக்கல் கேவிட்டி, அதான் மவுத். மவுத்ல ஏதாவது கார்போஹைட்ரேட் இந்த என்சைம் இருக்கா? இருக்கு. இந்த போட்டுருக்கு பாத்தீங்களா, சலைவரி அமைலேஸ். சோ இதுக்கு இன்னொரு பேர் தான் டயலின். சரியா? சோ இந்த டைலின் வந்து எப்பவுமே ஒரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், செக்ரீட் பண்ணும்போது அது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்ப இது ஆக்டிவேட் பண்றதுக்கு ஏதோ ஒரு சம்திங் வேணும். அப்ப இந்த டைலினை ஆக்டிவேட் பண்றது யாருன்னு கேட்டா குளோரைட் அயான். சரியா? குளோரைட் அயான் வந்து இது வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சார். டைலினை ஆக்டிவேட் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, இன்னொரு என்சைம்ல ஏதோ ஒன்று ஆக்டிவேட் பண்ணணும் கேட்க. இது ஒரு மினரல் சால்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது. சலைவால குளோரைட் அயான் ஆக்டிவேட்டட் பை த டைலின் என்சைம்ஸ். அப்படி இன்ஆக்டிவ் வந்து ஆக்டிவா மாறுது. சரியா? அப்ப ரோல் என்ன? ஆக்சுவலா இது வந்து ரோல் கார்போஹைட்ரேட்டோட முக்கியமா டைலின் ரோல் என்னன்னு கேட்டா, the starch and the glycogen, you know very well, that is a polysaccharide. It's converted into the maltose and isomaltose and limit dextrin. So almost that saliva வந்து உங்களுக்கு pH எவ்வளவு இருக்குன்னா 6.8 இருக்கும். சரியா? ரொம்ப அசிட்டிக்கா இல்லாது ஓரளவு 6.8 அந்த நியூட்ரல் ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிஹெச்ல தான் இந்த சலைவரி அமைலேஸ் ஒர்க் ஆகும். இந்த பிஹெச் மாறினா ஒர்க் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா என்சைம்ஸ் ஆர் பிஹெச் ஸ்பெசிபிக், அது தெரிஞ்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் த கார்போஹைட்ரேட் ஹியர் தட் ஹைட்ராலிசிஸ் இன்டு த ஓரல் கேவிட்டி. ஹைட்ராலிசிஸ்னா நீரார் பகுத்தல்னு தமிழ்ல சொல்லுவோம், இல்ல டைஜஷனோட சொல்லலாம். சரியா? ரைட். இது அப்போ 30. அப்போ கொஞ்சம் யோசிச்சு, நம்ம ஜென்ரலா என்ன நினைப்போம் தெரியுமா, டைஜஷனாவே ஸ்டொமக்ல தான் ஆரம்பிக்கும்னு நினைப்போம். நோ, மவுத் ஆன்வர்ட்ஸ், பக்கல் கேவிட்டி ஆன்வர்ட்ஸ் த டைஜஷன் வில் பி ஸ்டார்ட். இதுல கூட நிறைய கொஸ்டின் கேட்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது? மவுத் இல்ல பக்கல் கேவிட்டி. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டேட் என்னது? ஸ்டார்ச் ஆர் கிளைகோஜன். ஃபர்ஸ்ட் என்சைம் என்னது? அமைலேஸ், அது சலைவரி அமைலேஸ் ஆர் டைலின். ஃபர்ஸ்ட் என் ப்ராடக்ட் என்னது? மால்டோஸ், டெக்ஸ்டின், ஐசோமால்டோஸ். எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க கொஸ்டின் இதுலயே. ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் கார்போஹைட்ரேட் பக்கல் கேவிட்டிலேயே டைஜஷன் நடக்குது. சரியா? வேற சலைவால வேற என்ன சார் இருக்குன்னு கேட்டா லைசோசைம், நாட் லைசோசோம், லைசோசைம் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். இட்ஸ் பெனிக் செல்ஸ் விச் செக்ரீட் தட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் எங்க சொல்லியிருப்பேன்னா ஸ்மால் டெஸ்டின் நடத்தும்போது இந்த வேர்டு சொல்லியிருப்பேன். பெனிக் செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்கு, அதுதான் லைசோசைமை வந்து செக்ரீட் பண்ணுவோம். இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும். நம்ம மெட்டீரியல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு. இதோட ரோல் என்ன சார்னு கேட்டா லைசோசைம் டு கில் த பாக்டீரியா, பர்டிகுலர்லி மைக்ரோப்ஸ். மைக்ரோப்ஸ், ஜெனரலி மைக்ரோப்ஸ், பர்டிகுலர்லி பாக்டீரியா. அவை ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட். த லைசோசைம் இஸ் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட். இந்த வேர்டை சொன்ன ஒரு ஃபிளமிங். இது 2017 19 கேட்ட டிஆர்பி கொஸ்டின் இம்யூனாலஜில. இந்த லைசோசைம் அந்த வார்த்தையை சொன்ன ஒரு யாருன்னு கேட்டாங்க, ஃபிளமிங். ரைட். ஸோ ஆல்சோ தட் சலைவா தே ஹேவிங் மியூக்கஸ். மியூக்கஸ்னு உங்களுக்கு தெரியும், ஒரு வளவளப்பான்னு தெரியும். நம்ம டச் பண்ணாலே ஒரு மாதிரி பிசு பிசுப்பா இருக்கும் சலைவா. அது வந்து மாஸ்டிகேஷன், டங்க் மூலம் நல்லா ஒரு கிரைண்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அப்ப நான் மத்த கதையெல்லாம் இந்த கிரைண்டிங் அதெல்லாம் இங்க ரொம்ப சொல்ல மாட்டேன். அதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல எல்லா கதையும் சொல்லிட்டேன். இப்போ வந்து டைரக்டா சிலபஸ்குள்ள தான் போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் முடிஞ்சிருச்சா? எது? மவுத்துல என்னென்ன நடந்துச்சு சொல்லிட்டேன். அடுத்து யூசோபகஸ். யூசோபகஸ்ல வந்து இங்க கார்போஹைட்ரேட் டைஜஷன்ல ஒண்ணு நடக்காது, அங்க பெருசா ஒண்ணு. அடுத்து மூணாவது எங்க? ஸ்டொமக். ஸ்டொமக்ல கார்போஹைட்ரேட் டைஜஷன் நடக்குமா? நல்லா கவனிங்க. ஸ்டொமக்ல பிஹெச் வந்து ஆல்மோஸ்ட் 2 இல்லைன்னா 1.8. என்ன காரணம்னா இங்க ஹெச்சிஎல் செக்ரீட் தான் முக்கியமான காரணம். அப்ப இந்த டைலின் வந்து ஆக்சுவலா டைலின் சலைவரி அமைலேஸ் வந்து கரெக்டா ஸ்டொமக்கு வந்த உடனே இந்த சலைவரி அமைலேஸ் வந்து டிசன்டகிரேட் ஆயிரும். ஏன்னா அந்த பிஹெச்ல இது ஒர்க் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ சலைவரி டைஜஷன் கண்டெயின் தட். அப்ப இது நேரம் அந்த ஃபுட் வந்து எங்க வருது? இப்போ ஸ்டொமக்கு வருது. சரியா? ஸ்டொமக் ஏற்கனவே pH 2 ஆல்மோஸ்ட் சொன்னேன். டைலின் எவ்ரிதிங் will be destroyed with the help of the HCl of the gastric juice. It will take half an hour, maximum half an hourல அது எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடும். சரி, அப்ப இங்க ஸ்டொமக்ல என்ன சார் இருக்குன்னு கேட்டா ஸ்டொமக்ல வந்து gastric juice செக்ரீட் ஆகும். gastric juiceல ஏதாவது என்சைம் இருக்கா? இருக்கு. ஆனா கார்போஹைட்ரேட்டுக்கு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் இருக்கா? நோ. அப்ப ஸ்டொமக்ல நோ கார்போஹைட்ரேட் டைஜஷன். கார்போஹைட்ரேட் டைஜஷன் ஸ்டொமக்ல நடக்காது. முடிஞ்சா? ரைட். அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வர்றோம். கார்போஹைட்ரேட் மட்டும் தான் நான் சொல்றேன். இங்க வந்து 2 டைப் ஆஃப் ஜூஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா பாங்க்ரியாட்டிக் ஜூஸ், இன்னொன்னு வந்து பைல். அதாவது சார் பைல்னு சொல்லக்கூடாது, பைலும் வரும், பட் அதுல வந்து பெருசா அதுல கிடையாது. நான் சொல்றேன் இண்டஸ்ட்ரியல் ஜூஸ், பாங்க்ரியாட்டிக் ஜூஸ். நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் செக்ரீட் பண்ணக்கூடிய ஜூஸ், தட் இஸ் யூ கேன் சே த சக்கஸ் சென்ட்ரிகஸ். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாங்க்ரியாட்டிக் ஜூஸ். பாங்க்ரியாட்டிக் ஜூஸ்ல கார்போஹைட்ரேட்டஸ் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் இருக்குமா சார்? இருக்கு. எஸ். இங்க சலைவரி அமைலேஸ் மாதிரி பாங்க்ரியாட்டிக்லயும் பாங்க்ரியாட்டிக் அமைலேஸ் இருக்கு. ஓகே, அந்த ஜூஸ் கண்டெய்ன் பாங்க்ரியாட்டிக் அமைலேஸ். அப்ப அதே கதை தான். ஸ்டார்ச் அண்ட் கிளைகோஜன்ஸ் கன்வெர்ட் த மால்டோஸ், ஐசோமால்டோஸ் அண்ட் லிமிட் டெக்ஸ்டின் சொல்லக்கூடியது. சரியா? ரைட். அவ்வளவுதான். அப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன்ல
pancreatic juiceல ஒரே ஒரு கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் pancreatic amylase. அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு சக்கஸ் சென்ட்ரிகஸ் வரும். சக்கஸ் சென்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் ஜூஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஜூஸ்ல ஆல்மோஸ்ட் pH பாருங்க 7.8. நல்லா கவனிங்க. ஸ்டொமக்ல 1.8, இங்க 7. அப்ப அசிடிக்ல இருந்து அப்படியே அல்கிலியா மாறும் ஃபுட்டு. சரியா? அப்ப இங்க கார்போ டைஜஷன் என்சைம் இருக்கா சார்? இருக்கு. எத்தனை என்சைம் இருக்குன்னா 6 என்சைம்ஸ் இருக்கு சார். 6 என்சைம் கார்போஹைட்ரேட் டைஜஸ்டர் என்சைம். சரியா? அதுல நான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஜூஸ்ன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு தான் இன்னும் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், சக்கஸ் என்ட்ரிகஸ். இந்த சக்கஸ் என்ட்ரிகஸ் எங்க செக்ரேட் ஆகும்? எனிஒன் சொல்லுங்க. நேத்து சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ். கிரிப்ஸ் ஆஃப் லியூபர்கன் அண்ட் ப்ரூனர் கிளாண்டோட ரெண்டு. சூப்பர் 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 சூப்பர். இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. சக்கஸ் என்ட்ரிகஸ் இஸ் செக்ரேட்டட் பை கிரிப்ஸ் ஆஃப் லூபர்கன்ஸ் கிளாண்ட். இது நீங்க மெட்டீரியல பார்க்கணும், பேஜ் நம்பர் 26ல இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. அதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் நடத்திட்டேன். சரியா? லாஸ்ட் கிளாஸ் வராதவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஓடட்டும், ஏன்னா புரியாத மாதிரியே ஓடட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கிளாஸ் வராதவங்களுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ரைட். ஸோ அப்ப சக்கஸ் சென்ட்ரிகஸ் வந்து கிரிப்ஸ் ஆஃப் லூபர்கன், இது ஒரு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது சக்கஸ் சென்ட்ரிகஸ் ரொம்ப பேர் என்ன நினைப்பாங்க, சக்கஸ் சென்ட்ரிகஸ் ஏதோ ஒரு என்சைம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது என்சைமே கிடையாது, அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜூஸுக்கு டெக்னிக்கல் டேர்ம், அவ்வளவுதான். சரி சார், இப்ப 6 டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் டைஜஸ்டிவ் என்சைம் இருக்குன்னு சொன்னேன். இது என்ன மீனிங்னா, சப்ஸ்ட்ரேட்டோட, நல்லா கவனிங்க, சப்ஸ்ட்ரேட்டோட ஏஎஸ்சி சேர்த்துட்டுருவாங்க, அவ்வளவுதான். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மால்டோஸ். எஸ் சொல்லுங்க சார். சார், அந்த சக்கஸ் சென்ட்ரிகஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ஜூஸ்க்கு இன்னொரு பேர் வச்சுக்கலாங்களா சார், அல்லது? அப்படிதான் சொன்னேன் நானு. அது ஒரு என்சைம்ஸ் எல்லாம் கிடையாது, அது வந்து டோட்டலா அந்த ஜூஸ் தான் நம்ம சக்கஸ் சென்ட்ரிகஸ்ன்னு சொல்றோம். எனி டவுட்? ஓகே, அதுதான் நானும் சொன்னேன். ஓகே, லிசன். சோ இதுல ஒரு 6 என்சைம்ஸ் இருக்கு சார், நல்லா கவனிங்க. மால்டேஸ், ஐசோமால்டேஸ், லிமிட் டெக்ஸ்ட்ரேஸ், சுக்ரேஸ், லாக்டேஸ். சரியா? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொன்ன மேக்ஸ் அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் அமைலேஸ் இருக்கு. எப்படி pancreatic அமைலேஸோ இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்டைன், நாட் இண்டஸ்ட்ரின், இண்டஸ்டைன்ல அதுலயும் அமைலேஸ் இருக்கு. அப்ப இந்த 6 என்சைமே அதோட சப்ஸ்ட்ரேட் இண்டஸ்ட்ரியல்ல செக்ரேட் பண்ண அமைலேஸ் எப்பயும் சொல்ற கதை அதே கதை தான். மால்டேஸ்னா மால்டோஸை செக்ரேட் பண்ணி குளுக்கோஸா மாத்தும். ஐசோமால்டேஸ்னா ஐசோமால்டோஸை வந்து குளுக்கோஸா மாத்தும். பாருங்க, குளுக்கோஸ் ஆல்மோஸ்ட் மோனோசாக்கரைட் ஆயிருச்சு பாருங்க. லிமிட் டெக்ஸ்ட்ரினை குளுக்கோஸா மாத்தும். சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸா மாத்தும். லாக்டோஸ டைசாக்கரைடா மோனோசாக்கரைட் குளுக்கோஸ் கேலக்டோஸா மாத்தும். இப்ப ஆல்மோஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் மெட்டீரியல் பக்காவா கொடுத்துருப்பேன். அந்த பேஜ் நம்பர் 31ல அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கொடுத்துருப்பேன். அப்ப என்ன நடக்குன்னா, at the end product everything is a monosaccharide will be released into that industrial lumen. Lumenல எல்லாமே இந்த பாத்தீங்களா, டைசாக்கரைட் எல்லாமே மோனோசாக்கரைட பக்காவா வந்து இண்டஸ்ட்ரியல் ஜூஸ்ல வந்து கிடைச்சிடும். சரியா? இங்க ஸ்டார்ச், ஐ திங்க் நான் பேஜ் நம்பர் 31ல கீழே ஹேண்ட் ரிட்டனா ஏதாவது எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ச் இஸ் ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தான். ஐ திங்க் சிஎஸ்ஆரோ செலக்டோ நினைக்கிறேன். அதாவது நம்ம ஸ்டார்ச் வந்து அமைலேஸ், மெயினா வந்து அமைலேஸ் வந்து அந்த என்சைம் டைஜஸ்ட், அதுல இது பயோகெமிஸ்ட்ல ரொம்ப டீட்டெயிலாவே பார்ப்போம். எந்த பாண்டை உடைக்கும்? இப்ப புரோட்டீன் வச்சுக்கோங்களேன், இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு அமினோ ஆசிட். அப்ப இது ரெண்டு பேரும் பெப்டைடு பாண்ட், இந்த பாண்டுக்கு பேர் பெப்டைடு. அதே மாதிரி ஸ்டார்ச்ல வந்து ஒரு பாண்டு, அது ஃபார் ஆல்பா, இதுல நிறைய வரும் சார், நான் பின்னாடி நான் சொல்றேன், பயோகெமிஸ்ட்ல வரும். ஆல்பா 1,4 கிளைகோசிடிக் பாண்ட். சரியா? ஆல்பா 1,4 கிளைகோசிடிக் பாண்டை தான் பிரேக் பண்ணும் எது? அமைலேஸ். இது பிரேக் பண்ணி தான் பாலிசாக்கரைடு ஒரு டைசாக்கரைடோ மோனோசாக்கரைடாவோ மாற்றும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அது மாதிரி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு ஒரு வேர்ட் இருக்கும். இது என்ன சார்னா, உங்களுக்கு தெரியும், லாக்டோஸ்னா மில்க்ல உள்ள கார்போஹைட்ரேட். அதுல மேன் டேக்கன் த மில்க், அதுல புரோட்டீன். இதுல ஜெனரலா வந்து இது வந்து மில்க்ல ஈவன் தட் ஆஃப்டர் வி ஆர் டேக்கிங் தட் அடல்ட், நம்ம பெரிய ஆள் ஆனாலும் இப்பயும் பால் நம்ம வந்து குடிக்கிறோம். அப்ப சம் ஹியூமன் வில் பி செக்ரேட் தட் லாக்டேஸ். அப்ப அந்த என்சைம் வந்து நம்ம கொஞ்சம் அடல்ட் ஆக இந்த லாக்டேஸ் என்சைம் கொஞ்சம் கொஞ்சமா செக்ரேஷன் குறையுமா, சம்டைம்ஸ் ஸ்டாப் ஆயிருமா வித் ஏஜ் ஆக. அப்ப என்ன ஆகும்னா, சரி, அதை நம்ம பால் குடிக்கும் போது கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு பால் குடிச்சா சரியா டைஜஷன் ஆகாது.
this condition fail to digestion of lactose. அப்ப இது என்ன ஆகும்னா அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் வரைக்கும் போயிடும், டைஜஷன் ஆகாமையே. அந்த லாக்டோஸ் will be fermented with help of bacteria. அப்ப லார்ஜ் இன்டெஸ்டைன் வரைக்கும் சரியா டைஜஸ்ட் ஆயிருக்காது, அது பாக்டீரியா மூலம் லார்ஜ் இன்டெஸ்டைன் போய் அங்க ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல் என்று நடக்கும். அப்பதான் கேஸ், அசிடிக் அதெல்லாம் ஃபார்ம் ஆகி சம் பெயின் அண்ட் டயரியாலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் லாக்டோஸ் இன்டாலரண்ட் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி டைஜஷன் ஆஃப் செல்லுலோஸ், செல்லுலோஸும் ஒன் ஆஃப் த கார்போஹைட்ரேட் உங்களுக்கு தெரியும். பட் ஹியூமன் வந்து cannot digest. என்ன ரீசன் சார் அப்படின்னு கேட்டா, நம்ம பாடியில செல்லுலேஸ் என்சைம் கிடையாது, செக்ரீட் பண்ணாது. ஸோ த டைஜஷன் பை தட் சிம்பாட்டிக் மைக்ரோப்ஸ். அப்ப சம்டைம் வந்து ஈவன் தட் லிவிங் இன் தட் ஹெர்பிவோரஸ், இந்த ஹெர்பிவோரஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மேமல்ஸ், ஹெர்பிவோரஸ் மேமல்ஸ், அது வந்து என்ன செய்யும்னா ஈஸியா டைஜஸ்ட் பண்ணும். ஏன்னா அங்க செல்லுலேஸ் என்சைம் செக்ரீட் பண்ணும், நம்மளுக்கு அது செக்ரீட் பண்ணாது. பட் அது சம்டைம் அது நம்மளுக்கு இன்கன்வீனியன்டா இருக்கும். ஏன்னா நம்ம அது ஹெர்பிவோரஸ் அந்த ரூமினன்ட்னு சொல்லுவோம், அசை போடக்கூடியது. அதுல மைக்ரோஸ் வில் பி இன்ஹாபிட் த ஸ்டொமக். அதுல நான் ஏற்கனவே 4 சாம்பர் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரூமன் அண்ட் ரெட்டிகுலம் ஃபார் த ரூமினன்ட். இங்க வந்து செல்லுலேஸ் என்சைம் மூலம் செல்லுலோஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுவோம். செல்லுலோஸை வந்து அசிட்டிக் ஆசிட் அண்ட் பியூட்டாரிக் ஆசிட், புரோபானிக் ஆசிட், ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடா மாற்றுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் த டைஜஷன் வித் மைக்ரோப்ஸ், ஸோ தட் சிம்பாட்டிக் டைஜஷன் இதை சொல்லுவாங்க. சரியா? ரேபிட்டும் உங்களுக்கு தெரியும், அதுவும் ஒரு மேமல் தான். பட் ரேபிட்டும் நம்ம புல்லு இதெல்லாம் சாப்பிடும். அப்ப செல்லுலோஸ் எப்படி சார்? நான் இதுவும் நான் பிசியாலஜி நடத்தும் போது ஸ்டார்டிங்ல சொன்னேன். செல்லுலோஸ் த பார்ஸ்லி இட் வில் பி டைஜஸ்டட் இன் த சீக்கம். அந்த சீக்கத்துல தான் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுவோம் வித் ஹெல்ப் ஆஃப் பாக்டீரியா. அதான் நான் சொன்னேன், மேக்சிமம் ரேபிட் வந்து நைட் டைம் தான் பீசஸ் வில் பி பாஸ்ட் அவுட். அந்த ஏர்லி, அதாவது டான் டஸ்க், அந்த சந்தி, அதாவது சூரியன் மறைய நேரம் டஸ்க் இல்லைன்னா நைட்டு தான் சார் அது வந்து பீசஸை வெளியே விடுமா. வெளியே வந்த உடனே அது வந்து இன்கம்ப்ளீட் டைஜஷனா இருக்கும்ல, திரும்ப ஈட்டன் அப் அகைன், திரும்ப சாப்பிட்டுரும் அதே பீசஸ், அது ரேபிட் சாப்பிட்டுருமா, திரும்ப டைஜஷன் நடக்கும் ஆல்மோஸ்ட். இதுக்கு தான் காப்ரோஃபேஜி ரீஇன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய காப்ரோஃபேஜி, இது ஏற்கனவே சொன்னேன் நான். அது மாதிரி இண்டஸ்ட்ரைன் ஆஃப் தட் சில இதுல வந்து இண்டஸ்ட்ரைன்ல வந்து டெர்மைட்ஸ் தெரியுமா, டெர்மைட்ஸ்ல வந்து ஹெர்பிவோரஸ் சிம்பாட்டிக் ஃபிளஜெல்லேட்ஸ் த ஹேவிங். டெர்மைட்ஸ்ல அதோட ஸ்டொமக்ல வந்து ஒரு ஃபிளஜெல்லேட்ஸ் இருக்கும் சார். அந்த ஃபிளஜெல்லேட் பேர் என்னன்னா ட்ரைகோனிம்பா. நல்லா ஞாபகம், ட்ரைகோனிம்பா. டெர்மைட்ஸ் வந்து எதனாலும் சாப்பிடும், உங்களுக்கு தெரியும், கரையான். அப்ப அந்த சிம்பாட்டிக் ஒரு ஃபிளஜெல்லேட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரைன்ல டெர்மைட்ஸ் இருக்கும். ஸோ இது இந்த ட்ரைகோனிம்பாவுடைய ரோல் என்னன்னா, விச் செக்ரீட் த என்சைம் பீட்டா கேலக்டோசிடேஸ். தட் என்சைம் வந்து இது செக்ரீட் பண்ணுமா சார், பீட்டா கேலக்டோசிடேஸ். இது என்ன செய்யும்னா செல்லுலோஸ சுகரா மாத்துமா, ஞாபகம் வச்சுக்கோங்க, செல்லுலோஸ சுகரா மாத்துமா. அப்ப இதனால யாருக்கு பெனிஃபிட்? டெர்மைட்டுக்கு பெனிஃபிட். சரி சார், ட்ரைகோனிம்பாக்கு என்ன சார் பெனிஃபிட்? தே ஆர் கெட்டிங் தட் ஷெல்டர். அதுக்கு ஒரு வாழக்கூடிய ஒரு இடத்த டெர்மைட்ஸ் கொடுக்குது பாத்தீங்களா. அப்ப இதுதான் சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுது. அப்ப டெர்மைட்ல இருந்து ட்ரைகோனிம்பாவை நீக்கிட்டா டெர்மைட் இறந்துரும், டெர்மைட்ல இருந்து ட்ரைகோனிம்பாவும் இறந்துரும். அதான் சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் கார்போஹைட்ரேட் டைஜஷன். இப்ப டாப் மவுத்ல இருந்து ஆல்மோஸ்ட் சீக்கம் வரைக்கும் நான் சொல்லிட்டேன். எங்கெங்க இப்ப வேற ஏதாவது நான் டைஜஷனை பத்தி பேசணும்னா பேசவே இல்லை. ஸோ இப்படித்தான் படிக்கணும். சும்மா நான் வந்து அதோட நான் முடிச்சிருக்கலாம், நேற்று நான் லாஸ்ட் நடத்தினதோட முடிச்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி நடத்தினா நீங்க அங்கங்க இருக்கிறத மறந்துடுவீங்க. இப்ப நான் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா புரோட்டீன். சரியா? ஸோ புரோட்டீன் டைஜஷன். புரோட்டீன் அப்ப ஃபர்ஸ்ட் மவுத். புரோட்டீன் டைஜஷன் மவுத்ல உண்டா? மவுத்ல கிடையாது. மவுத்ல புரோட்டீன் டைஜஷன் நடக்காது, அப்ப விட்டுறலாம். அடுத்த ஈசோபகஸ், அங்கேயும் கிடையாது. ஜென்ரலா புரோட்டீன் டைஜஷன் நல்லா கவனிங்க. புரோட்டீன் டைஜஷன் சிம்பிளா the proteins are converted to the amino acid. ஜென்ரலா என்சைம் சொன்னா புரோட்டியேஸ் ஆர் பெப்டிடேஸ், அதான் என்சைம். ஸ்மால் ஈசோபகஸ்லாம் கிடையாது. சரி, அடுத்த ஸ்டொமக்கு வரும். ஸ்டொமக்ல புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டா இருக்கு. ஸ்டொமக்ல ஆரம்பிச்சு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல முடியும் புரோட்டீன் டைஜஷன். ஸ்டொமக்ல வந்து the food will be undergo the both, இங்க என்ன நடக்கும்னு தெரியும், மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் will be takes place. என்ன சார் மெக்கானிக்கல் சேஞ்சஸ்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்டொமக் வந்து அப்படியே சுருங்கி விரியும், அந்த மஸ்குலர் கான்ட்ராக்ஷன். so that mixing of food in that cardiac and the pyloric sphincter, அது ஸ்டொமக்ல இந்த இடத்துல கார்டியாக் ஸ்பின்ஸ்டர் இருக்கும், இந்த இடத்துல பைலோரிக் ஸ்பின்ஸ்டர் இருக்கும், நல்லா மிக்ஸ் ஆகும். ஃபுட்
வந்து இந்த இடத்துல நல்லா கிரைண்ட் பண்ணும். அதான் மெக்கானிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்சுன்னு என்ன சார் சேஞ்ச் நடக்கும்? எஸ், அலிமெண்டரி கனால், அதாவது மவுத்ல இருந்து வரும்போது pH 6.8, ஸ்டொமக் வந்தோடனே pH almost 2. Because of that secretion of gastric juice, the having a HCl and mucus and inactive protease enzyme and pepsinogen and prorenin. இல்ல பெப்சினோஜனை ப்ரோபெப்சினும் சில புக்ல போட்டிருப்பாங்க. அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுவும் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், ஜென்னு முடிஞ்சாலோ இல்லைன்னா ப்ரோன்னு ஆரம்பிச்சாலோ அது வந்து இன்ஆக்டிவ் என்சைம். பட் மோஸ்ட்லி லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், என்ன ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னா ஜைமோஜன், இதுதான் ஆப்ஷனா கொடுப்பாங்க. இதுதான் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். பிக் அவுட் த இன்ஆக்டிவ் என்சைம் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து ஜைமோஜன் இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா ஜென்னுல முடியுதான்னு பாருங்க, இல்லைன்னா ப்ரோனா ஆரம்பிக்கான பாருங்க, அதான் ஆன்சர். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டொமக்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னு பார்ப்போம். அதுல HCl ரொம்ப முக்கியமானது. HCl வந்து உங்களுக்கு தெரியும், ஆக்சின்டிக் செல் அதான் செக்ரேட் பண்ணும். இதோட ரோல் என்ன லாஸ்ட் கிளாஸே சொன்னேன், திரும்பவும் சொல்றேன். இட் கில் த பாக்டீரியா. அந்த ஃபுட்ல ஏதாவது பாக்டீரியா வந்து அது கில் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சலைவரி அமைலேஸ ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணும். ஏன்னா pH மாறுது பாத்தீங்களா, இதன் உதவியுடன். அது மாதிரி ஆக்டிவேட் தட் இன்ஆக்டிவ் என்சைம்ஸ், அந்த பெப்சினோஜன், ப்ரோரெனின், அதை ஃபுல்லா ஆக்டிவேட் பண்றது யாருன்னா HCl தான். அதே மாதிரி இந்த ரெனினும் பெப்சினோஜன் ஆக்டிவேட் பண்ற மாதிரி அந்த ஃபுட்டை ரெடி பண்ணும். எப்படி சார்? அல்கலி ஃபுட்டை அசிடிக் ஃபுட்டா மாற்றும். அப்ரோப்ரியேட் pH ஆல்மோஸ்ட் 2. அதெல்லாம் வந்து அந்த ஃபுட்டை வந்து அந்த மாதிரி pH மாறும்போது ஃபுட்டு நல்லா சாஃப்ட் ஆயிருமா. அப்ப ஈஸியா டீஜெனரேட் த ஃபுட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். ஸோ இதுல கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் இன்னொரு இடத்துல ஒரு நிமிஷம். யா, இங்க இதுவும் நான் இது இன்னொரு ஸ்கெட்ச், இது ஸ்லைடு. கார்போஹைட்ரேட் டைஜஷன் தான் இந்த ப்ரோட்டீன் இருக்கு, ப்ரோட்டீன் டைஜஷன். சார் இது நான் ஹேண்ட் ரைட்டனா எழுதியிருக்கேனா ஏதாவது இடத்துல? எழுதல நினைக்கிறேன். எழுதுங்க, நான் சொல்றது எழுதுங்க. இந்த 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 இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்க, இதை எழுதுங்க. ஹைப்போக்ளோரிடியா அப்படின்னு எழுதியிருக்கேன் பாருங்க. HYPOCHLOHYDRIA. இது ஒரு டிசீஸ் சார். இது எப்ப வரும்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்கன்னா HCl செக்ரேட் ஆகும்ல, அப்ப HCl செக்ரேட் ஆகுது. இந்த ரெடியூஸ்டு கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன், நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன் சொல்லுவீங்க பாத்தீங்களா, ரெடியூஸ்டு கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன். ஒரு கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன் ரெடியூஸ் ஆனா அப்ப என்ன மீனிங்? HCl சரியாக சுரக்கவில்லை என்றால் இந்த நோய் வரும். அதுலயே பாருங்க, அந்த ஹைப்போனாவே என்னது? குறைவு. இப்படி சொன்னாவே டிசீஸ். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து இலேசா எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க ஒரு வாரமா. ரைட். ஸோ HCl பொறுத்தளவு இவ்வளவுதான், நல்லா ஞாபகம். HCl ரோல் முடிஞ்சு. ரைட். ரெடியூஸ்டு கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க, சின்ன ஹைஃபன் போட்டு ரெடியூஸ்டு கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன். ஓகே, ரைட். இப்ப இதுல ரெண்டு என்சைம் தான் சார், ஒன்னு பெப்சினோஜன், இன்னொன்னு ப்ரோரெனின். பெப்சினோஜனோட ரோல் என்னன்னா, நல்லா கவனிங்க, HCl சேர்ந்து இன்ஆக்டிவ் பெப்சினோஜனை ஆக்டிவ் பெப்சினா மாற்றும். பாயிண்ட் நம்பர் 1. இந்த புரோட்டீனை வந்து பெப்சின் வந்து புரோட்டியஸ் அண்ட் பெப்டோனா மாத்துமா சார்? சடனா அமினோ ஆசிடெல்லாம் மாத்தாது. ஒரு காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் வந்து சிம்பிள் புரோட்டீனா மாத்தும், அவ்வளவுதான். இட் கேன் பி டைஜஸ்ட் தட் கொலாஜன் ஆஃப் தட் ஒயிட் ஃபைபர்ஸ் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, நாட் கெராட்டின். அப்ப கெராட்டின் என்ன எங்க இருக்கும் உங்களுக்கு தெரியும்? நெயில், முடி, அங்கெல்லாம் கெராட்டின் டைப் ஆஃப் புரோட்டீன் இருக்கும். அதுக்கு தான் நம்ம சாப்பிடும்போது முடி இருக்கக்கூடாது, நெயில் இருக்கக்கூடாது. ஏன் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறோம்னா, அது டைஜஸ்டே பண்ண முடியாது சார். ஏன்னா அதுல கெராட்டின் ஒரு புரோட்டீன் இருக்குமா, அது அவ்வளவு டிஃபிகல்ட் தான் டைஜஸ்ட் பண்றது. சரியா? ரைட். நம்ம ஆளுங்க முடிய போட்டுட்டு உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, என்ன செய்யறது? சரி, ரைட், ஓகே. ஸோ அப்ப அதை சிம்பிளா சொன்னா பெப்சினோஜன் வந்து இந்த புரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய புரோட்டீஸ் அந்த மாதிரி மாற்றக்கூடிய என்சைம். அடுத்து ப்ரோரெனின். ப்ரோரெனின் திரும்ப HCl மூலம்னா ஒரு இன்ஆக்டிவ் ப்ரோரெனின் வந்து ஆக்டிவ் ரெனினா மாத்தும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க இடத்துல ஸ்பெல்லிங் எழுதியிருக்கேன் பாருங்க. RENNIN. 2 N வந்தா அதுக்கு பேரு என்சைம். ஒரே ஒரு எண் மட்டும் வந்தா அதுக்கு பேரு ஹார்மோன். இது எங்க செக்ரேட் ஆகும் உங்களுக்கு தெரியும், கிட்னில செக்ரேட் ஆகும். எக்ஸ்கிரீஷன் போது நான் நடத்துவேன் இது. சரியா சார்? தமிழ் மீடியத்துல என்ன சார், இங்கிலீஷ் மீடியத்துல எப்படி சார் சொல்லுவாங்க? அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். சரியா?
தமிழ் மீடியத்துல வந்து ரெனின் தான் சொல்லுவாங்க, இது ரெனின் தான். நீங்க இங்கிலீஷ் மீடியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டபுள் என் வந்தா என்சைம். அப்ப இதோட ரோல் என்ன சார் அப்படின்னு கேட்டா, மில்க் புரோட்டீன் டைஜஸ்ட் பண்றதுதான் இதோட ரோல். அதுல காசின்ஸ் ஆர் கன்வெர்ட் த பாராகாசின் அண்ட் புரோட்டீன். அதுல பாராகாசின் திரும்ப இங்க கால்சியம் இன்வார்ட் ஆகி கால்சியம் பாராகாசினா கேர்ட் லைக் சப்ஸ்டன்ஸா மாறுமா சார். இப்ப இந்த குழந்தையோ பால் குடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், பால் குடிச்சோன்னா அடுத்த வாமிட் எடுக்கும் பாருங்க. வாமிட் எடுக்கும்போது தயிரா தான் ஒரு மாதிரி கேர்டா தான் வாமிட் எடுக்கும். அப்ப கேர்டா மாறினாவே அங்க ரெனின் வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். மெயினா மில்க் புரோட்டீனை டைஜஸ்ட் பண்றது அது ஒன்று. அப்ப பாராகாசின்ஸ் ஆர் கன்வெர்ட் த பெப்டோன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த பெப்சின். சரியா? அப்ப இது அந்த அந்த ஸ்டொமக்ல வந்து அப்படியே ஒரு கூழ்மம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு அசிட்டிக் ஃபுட்டா மாத்துமா சார். கேஸ்ட்ரிக் ஜூஸ் அந்த ஃபுல்லா டைஜஸ்ட் ஆகாது, ஒரு செமி டைஜஸ்டட் ஃபுட்டா இருக்கும் எங்க ஸ்டொமக்ல. அதுக்கு பேர் தான் கைம். அதுக்கு என்ன சொல்லணும்னா கைம். தமிழ்ல வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார், இறப்பை பாகு. கரெக்ட், இதுதான் தமிழ் வார்த்தை. இறப்பை பாகு கைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்கம்ப்ளீட் செமி டைஜஸ்டட் ஃபுட்டா இருக்குமா. ஸோ இதுதான் அடுத்த ஸ்டொமக்ல இருந்து நம்ம ஏற்கனவே ஸ்டொமக் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பைலோரிக் ஸ்டொமக் மேல கார்டியாக் ஸ்டொமக் வந்து பைலோரிக் ஸ்டொமக் வந்து டியோடினத்துக்குள்ள வரும். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் இந்த கேஸ்ட்ரிக் டைஜஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 3 to 5 years எடுத்துக்கிறோம். சாரி, இயர் கிடையாது, சாரி சார், ஹவர். 3 to 5 hours. இப்ப அந்த ஸ்டொமக்ல நடக்குது. இவ்வளவு நேரம் கதை சொன்ன பார்த்தீங்களா, அது எடுத்துக்கிடுமா. இதுல என்ன ஆகும்னா, இப்ப இந்த ஸ்டொமக் இருக்கு பாத்தீங்களா, இப்ப இந்த ஸ்டொமக்ல தான் இந்த ஃபுல்லா இங்க டைஜஷன் நடக்கும். அப்ப டைஜஷன் நடக்கும்போது இந்த மேல இருக்கு பாருங்க, இது வந்து என்ன சொன்னா கார்டியாக் ஸ்பின்ஸ்டர். இந்த இடத்துல சொல்றது வந்து பைலோரிக் ஸ்பின்ஸ்டர். இது வந்து டைஜஷன் நம்ம அதுக்கு தான் சாப்பிடும் போது சில பேர் வந்து இந்த தொண்டை வரைக்கும் சாப்பிட்டுருவாங்க. எங்கேயாவது நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும் போது, வீட்டுல அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போனா அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாவது இந்த ஸ்டொமக்ல என்ன செய்யணும், ஒரு கேப் இருக்கணும். ஏன்னா இது வந்து ரொட்டேட் ஆகணும் பாத்தீங்களா. இப்ப வாஷிங் மிஷின்லயே வந்து அவ்வளவு துணியை அடைச்சிட்டா வந்து அது ரொம்ப திணறும் வாஷ் பண்றதுக்கு. கொஞ்சமாவது கேப் இருக்கணும். அந்த மாதிரிதான் இது வாஷிங் மிஷின் மாதிரி தான். அப்ப என்ன செய்யும், இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டா மேல யூசோபகஸ் வரைக்கும் சாப்பிட்டுட்டா என்ன ஆகும். இப்ப இங்க வந்து ஃபுட்டு வந்து pH 2ன்னு சொன்னேன். அப்ப இந்த ஃபுட்டு வந்து இந்த பைலோரிக் ஸ்டொமக், கார்டியாக் ஸ்டொமக் வழியா அப்படி மேல ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதான் வந்து ஹெர்பன்ஸ் எல்லாம் பைரோசிஸ். கார்டியாக் ஸ்பின்ஸ்டர்ஸ் ஃபெயில் டு க்ளோஸ் ஃபுல்லி. இது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாது. அப்ப அசிட்டிக் கைம்னு சொல்ல பாத்தீங்களா, இது அப்படியே மைக்ரேட் ஆகி மேல யூசோபகஸ் வரும்போது தான் சில நேரம் இந்த ஏப்பம் எடுக்கிறீங்களா, அப்ப மாதிரி அப்படியே நெஞ்செரிச்சலா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அசிட்டிக் ஃபுட் அப்படியே உங்களுக்கு யூசோபகஸ்ல மேல ஏறுறதுதான் அதோட முக்கியமான ரீசன். அப்படி ஏறும்போது என்ன ஆகும்னா, ஏன்னா அசிட்டிக் ஃபுட் உங்களுக்கு தெரியும், அசிட்டிக் ஃபுட் எப்படி இருக்கும்னா, அது அங்க உள்ள டேமேஜ் கம்ப்ளீட்டா வந்து அந்த யூசோபகஸ் வந்து என்ன செய்யணும், ஒரு டேமேஜ் பண்ணும் யூசோபகஸ்ல. அதுல ஏன்னா ரொம்ப சாஃப்டா தானே இருக்கும், டிஷ்யூஸ் அண்ட் இது எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்கும். அப்ப என்ன செய்யணும், ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து இப்படி உள்ள வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன், இதான் யூசோபகஸ்னா இந்த இடத்த ஃபுல்லா அப்படியே லைட்டா டேமேஜ் பண்ணும். அதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி நெஞ்செரிச்சலா வர்றதுக்கு காரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த இன்வெர்டிபிரேட் டஸ் நாட் செக்ரீட் த பெப்சின் அண்ட் ரெனின். இன்வெர்டிபிரேட்ல அதெல்லாம் இருக்காது. பட் இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு ஒன்று இருக்கு சார், அது ஆசிட் டாலரன்ட் பாக்டீரியா. இது வந்து கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் டிசீஸ் ரெஸ்பான்சிபிள் சொல்றாங்க. இது ஹெலிகோபாக்டர் பைலோரஸ். அப்ப ஸ்டொமக் பொறுத்தளவு 2 என்சைம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு பெப்சின், இன்னொன்னு ரெனின். சரியா? ரைட். அடுத்தது எங்க சார் நேரா ஃபுட் போகுதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போயிருது, டியோடினத்துக்கு போயிருது. நல்லா கவனிங்க. ஸோ டியோடினத்துல உங்களுக்கு தெரியும் ஸ்மால் இன்டெஸ்டைன், அதுல ஃபுட் டு ரிசீவ்ட. நல்லா கவனிங்க. அதாவது இங்க என்ன நடக்கும்னா, டியோடினத்து வந்த உடனே ஒன்னு பேங்க்ரேட்டிக் ஜூஸ் வரும், ஒன்னு பைலும் வரும். எங்க லிவர்ல இருந்து பைலு வரும். பைலோட இந்த பீனை போட்டிருக்காங்க, பைலோட பிஹெச் எவ்வளவுனா 8, பேங்க்ரேட்டிக் பிஹெச் வந்து 8.8. சார் இது புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும் சார். அந்த புக்ல எப்படி போட்டிருக்கேன், அங்க 8.7 போட்டிருக்கேன், அப்பெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும், பட் இதுதான் கரெக்டானது. இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் வந்து 8.3 பாருங்க. பிஹெச்சும் கேட்பாங்க கொஸ்டின், எங்கெங்க என்னென்ன பிஹெச்னா. சரியா? அப்ப the food will be received the 3 alkaline secretion. ஏன்னா பைலும் வரும், பேங்க்ரியாட்டிக் ஜூஸும் வரும், இண்டஸ்ட்ரியல் ஜூஸும் வரும். சரியா? இந்த 3 ஜூசஸ்ல தான் அடுத்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல சில விஷயங்கள் நடக்குது. அது நான் என்னன்னு சொல்றேன். சரியா? இதுல ஏற்கனவே ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லும்போது லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் சொன்னேன், டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சொன்னேன், திரும்ப ஞாபகப்படுத்துறேன்.
இண்டஸ்ட்ரியல் மியூகோசா எபித்தீலியத்தை பொறுத்தளவு கோப்லெட் செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு பிக்சர் ஐ திங்க் பேஜ் நம்பர் 26ல இருக்கும் ஒரு டயக்ராம். அங்க வந்து கோப்லெட் செல்ஸ் வந்து என்ன செக்ரீட் ஆகும் நான் எழுதிக்கோங்கன்னே சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல. மியூக்கஸ் செக்ரீட் ஆகும். மியூக்கஸ் அலிமெண்டரி கனால்ல, அதாவது மவுத்துல ஆரம்பிச்சு ஆனஸ் வரைக்கும் மியூக்கஸ் செக்ரீட் ஆகும் சார். ஒரு வளவளப்பான திருவோம். அதே அதுலயே அந்த கோப்லெட் செல்ஸ் பக்கத்திலே அதாவது சப் மியூகோசல் கிளாண்ட், வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. சப் மியூகோசல் கிளாண்ட், இததான் சார் என்ன சொல்லுவோம் தெரியுமா? ப்ரூனர் கிளாண்ட். டிஆர்பில கேட்ட கொஸ்டின், சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரூனர் கிளாண்ட் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கலாம், இல்ல டியோடினம் இருக்கலாம், என்ன ஆப்ஷன் வருதுன்னு பாத்துக்கோங்க. அதுக்கு வந்து சப் மியூகோசல் கிளாண்ட், மியூகஸ்க்கு கீழே சப் மியூகோசல் கிளாண்டுக்கு தான் ப்ரூனர் கிளாண்டுன்னு சொல்றோம். பேஜ் நம்பர் 26ல அந்த டயக்ராம்ல இருக்கும், நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். இப்ப நல்லா கவனிங்க. ஃபுட் வந்து ஸ்டொமக்ல இருந்து டியோடினத்துக்கு வருது. ஸ்டொமக்ல பிஹெச் எவ்வளவு? 2. டியோடினத்துல பிஹெச் எவ்வளவு? ஆல்மோஸ்ட் 8க்கு மேல. அப்ப ஃபுட் அப்படியே அல்கலியா மாறணும். அசிட்டிக் ஃபுட் அப்படியே என்னவா மாறணும்? அல்கலியா மாறணும். அல்கலியா மாறும்போது அந்த பெப்சின், ரெனின், என்சைம் எல்லாம் வந்து டெஸ்ட்ராய்ட் ஆயிடும். சரியா? ரைட். இப்போ ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பைல். பைல் that don't have any enzyme. நல்லா கவனிச்சுக்கோங்க. பைல்ல எந்த விதமான என்சைமும் கிடையாது. அப்ப நோ ஆக்ஷன் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ், சாரி புரோட்டீன் டைஜஷன். புரோட்டீன் டைஜஷன் நடக்காது. முடிஞ்சு வச்சா? ரைட். இப்ப ரெண்டாவது பாயிண்ட் வருவோம். பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்ல எப்படி சார் அப்படின்னு கேட்டா, பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் பொறுத்தளவு 8.8 pH சொன்னேன். இங்க 3 புரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் இருக்கு சார். கொஸ்டின் வந்து இப்படி கூட கேட்டிருக்காங்க. நீட்ல எல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஹவு மெனி என்சைம்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தட் புரோட்டீன் டைஜஸ்ட் என்சைம் இன் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ்? அப்ப நிறைய என்சைம்ஸ் சொல்லிட்டு இதுல எந்த என்சைம் புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணும், எது கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் பண்ணும், ஹவு மெனி என்சைம், ஒரு 10 என்சைம் கொடுத்துட்டு அதுல எத்தனை என்சைம் இதுல புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீட்ல கூட கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். சோ இதுல 3 முக்கியமான என்சைம் சொன்னேன். ஒன்னு வந்து ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோ கார்பாக்சி பெப்டிடேஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரிப்சினோஜன். சரியா? ட்ரிப்சினோஜன் அப்படின்னு சொன்னாவே அஜன்னு ஆரம்பிச்சிருச்சு. அப்பனா முடியுது. அப்பனா அது இன்ஆக்டிவ். Trypsinogens are convert that inactive trypsinogens are convert the active trypsin with the help of that enterokinase. TRB la ketta questions ah இந்த क्वेश्चन கேட்டாங்க. enterokinase or entropeptidase இது ஆப்ஷனா கொடுத்திருந்தாங்க. சரியா? ரைட். அப்ப ட்ரிப்சின் ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்போ என்ன சொன்னா புரோட்டீன் இந்த ட்ரிப்சின் வந்து பெப்டைடா மாத்துது. அதே மாதிரி ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினா மாத்து. தட் இஸ் கால்ட் டைஜஷன். ட்ரிப்சினோஜன். கைமோட்ரிப்சினோஜன் என்னன்னா, இதுவும் கைமோட்ரிப்சினோஜன் ட்ரிப்சின் மூலம் என்ன செய்யுது? கைமோட்ரிப்சினா மாறுது. இன்ஆக்டிவ் வந்து ஆக்டிவா மாறுது. ஆஃப்டர் தட் இட் இஸ் a proteins are convert the peptides. நெக்ஸ்ட் ப்ரோ கார்பாக்சி பெப்டிடேஸ். இது வந்து அதே தான், ட்ரிப்சின் தான் அதை இன்வால்வ் ஆகி ப்ரோ கார்பாக்சி பெப்டிடேஸ் வந்து கார்பாக்சி பெப்டிடேஸ் ப்ரோவை தூக்கிட வேண்டியதான். அப்ப இன்ஆக்டிவ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆக்டிவேட் ஆன உடனே பெப்டைடு வந்து டைபெப்டைடாவும் அமினோ ஆசிட்ஸாவும் மாறுது. அப்ப என் ப்ராடக்ட் என்ன கிடைச்சிருச்சு? அமினோ ஆசிட் கிடைச்சிருச்சு. அப்ப ஒரு டைரக்டா ஒரு ட்ரிப்சினோஜனோ கைமோட்ரிப்சினோஜனோ நேரடியா ஒரு அமினோ ஆசிடை உருவாக்க முடியாது. ஒரு பெரிய கல்ல ஒரே அடியில சின்ன சின்ன கல்லா உருவாக்க முடியாது. ஒரு பெரிய கல்ல 2ஆ உடைக்கலாம், 2 4ஆ உடைக்கலாம், 8ஆ உடைக்கலாம், 16 32 அப்படி கடைசியில் வரக்கூடியதுதான் என்னது? அமினோ ஆசிட்ஸ். அப்ப இந்த உடனே என்ன சொல்லிக்கூடாது? ப்ரோ கார்பாக்சி பெப்டிடேஸ் தான் அமினோ ஆசிடை உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சின்ன சின்ன அந்த அதுக்கு முன்னாடி செய்யற ஸ்டெப்ஸ் தான் வந்து ஃபைனல் நம்மளுக்கு என் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி தான் டிஆர்பியும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறது தான் கடைசியில் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒரே நாள்ல ஒரு வாரத்துல கடைசி வாரம் மட்டும் படிச்சா மட்டும் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப கிராஜுவலா படிக்கணும்னு சொல்ற ஒரு டைஜஷன்ல கூட. ரைட். சோ அப்ப பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் பொறுத்தல 3 முடிஞ்சு வச்சு. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் சார். இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் பொறுத்தளவு இதுல 2 டைஜஸ்டிவ் என்சைம் இருக்கு. ஒன்னு அமினோ பெப்டிடேஸ், இன்னொன்னு டைபெப்டிடேஸ். சரியா? இந்த ரெண்டுமே புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணும். இதுல நான் டைஜஸ்டிவ் புரோட்டீன் அதாவது என்ட்ரோகைனேஸ், அது என்ட்ரோபெப்டிடேஸ். அதேதான் ட்ரிப்சினோஜன் வந்து இங்கேயும் ட்ரிப்சினா மாத்தோம். அமினோ பெப்டிடேஸ் வந்து பெப்டைடை வந்து டைபெப்டைடாவும் மோனோபெப்டைடாவும், மோனோபெப்டைட் மீன்ஸ் தட் இஸ் கால்ட் அமினோ ஆசிடா மாத்தோம். டைபெப்டைடை வந்து டைபெப்டிடேஸ் அதை வந்து என்ன செய்யும்? மோனோனா அமினோ ஆசிட்ஸ். இப்படி வரிசையா அப்படி பெப்டைட் பாண்ட் மூலம் அப்படி வரிசையா அமினோ ஆசிட்ஸ் இருக்கும் சார். இதை ஃபுல்லா பிரேக் பண்ணும் சார். அதான் அதோட வேற. இதுல 2 என்சைம்ஸ் இங்க இன்வால்வ் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப தட்ஸ் ஆல். அப்ப எங்கெங்க என்னென்ன என்சைம்ஸ், பைல்ல எந்த என்சைம்ஸ் செக்ரீட் ஆகாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த என்சைம் இந்த அனிமல்ஸ்ல ஃபைப்ரஸ் புரோட்டீன் சில இது இருக்கும், அது புரோட்டியஸ் that digest the animal fibrous protein. அதான் இந்த ஹேர், கெராட்டின், சில்க் ஃபைபர், wool protein, அதெல்லாம் பட் வெரி டிஃபிகல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நாட் ப்ரொடியூஸ்ட் பை த வெர்டிபிரேட்ஸ். பட் இன்வெர்டிபிரேட்ல இது ஓரளவு டைஜஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 34ல ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. அது ப்ரோ என்சைமுக்கும் ஒரு என்சைமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அது நீங்க பாத்துக்கோங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அங்க பாத்தீங்களா வித்தின் பிராக்கெட்ல ப்ரோ என்சைம் வித்தின் பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜைமோஜன். நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் நான் சொன்னேன். அதே மாதிரி பேஜ் நம்பர் 35ல பாருங்க, இங்க வந்து மெயினா இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ். சரியா, அதுல எல்லாமே சொல்லல. நம்ம கார்போஹைட்ரேட் சொல்லியிருக்கோம், புரோட்டீன் சொல்லியிருக்கோம், இன்னும் ஃபேட் நடத்தல. என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த டேபிள். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபேட் சார். ஸோ ஃபேட் அதுல வந்து நல்லா கவனிங்க. ஃபேட் டைஜஷன் வந்து எப்பவுமே ஒரே ஒரு என்சைம் தான். போன வருஷம் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார் இது. சரியா, ஒரே ஒரு என்சைம் தான், தட் இஸ் கால்ட் லிபேஸ். அது வந்து என்னன்னா லிபேஸ். சரியா, ஸோ இதுல ஜென்ரலா இதுல லிபேஸ்ல எப்படி சார் இதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு, எப்படி டைஜஷன் நடக்குது அதையும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க. The fat and oils are digested the food with the எப்பவுமே மேக்ஸிமம் ட்ரைகிளிசரைட்ஸ் ஃபார்ம் தான் சார் இருக்கும். ட்ரைகிளிசரைட் என்ன சார்னா, ஒரு ஃபேட்டை வந்து டைஜஷன் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு நல்லா கவனிங்க. கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன கிடைக்கும்னு கேட்டா, ஃபைனலா கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இந்த ரெண்டு தான் கிடைக்கும். அப்ப இந்த ரவுண்டா போட்டிருக்க பாத்தீங்களா, இதுதான் கிளிசரால். ஓகேவா, இதுதான் என்னது கிளிசரால். சரி, ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்றீங்களா சார், அது என்ன சார் அப்படின்னு கேட்டா, இதுல முதல்ல என்ன சொன்னோம், இதுல ஜென்ரலா நம்ம என்ன சொல்றோம்னா ட்ரைகிளிசரைட்ஸ் சொல்றோம். ட்ரைன்னு 3, 1 2 3 அவ்வளவுதான் சார். இந்த 3 ஃபேட்டி ஆசிடும் நல்லா கவனிங்க, 3 ஃபேட்டி ஆசிடும் ஒரு கிளிசராலும் கம்பைன் ஆகியிருந்தா இதுக்கு பேர் தான் ட்ரைகிளிசரைட்ஸ். நம்ம பாடியில ஃபேட்ல அண்ட் ஆயில்ல ட்ரைகிளிசரைட்ஸ் தான் இருக்கும். இதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் பேர் தான் லிபேஸ். லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின், லிபேஸ் ஆர் லைபேஸ். ஒரே என்சைம் தான், எங்க செக்ரெட்டா அதுக்கு பேர் முன்னாடி வச்சுக்கிற வேண்டியதான். அப்ப இந்த டைஜஷன் எங்க சார், லிப்பிட் எங்க சார் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டா, ஸ்டொமக்ல ஸ்டார்ட் ஆகுமா? the digestion will be start in the stomach. என்ன சார் வித்தியாசமா சொல்றீங்க, ஸ்டொமக்ல லிப்பேஸா? சொல்றேன் பாருங்க. எண்டு எங்கன்னு கேட்டா ஸ்மால் இன்டெஸ்டைன். சரி சார், ஸ்டொமக்ல சலைவால நோ லிப்பேஸ். ஸ்டொமக்ல எப்படி சார் பாசிபிள்? சொல்றேன் பாருங்க. ஸ்டொமக்ல கேஸ்ட்ரிக் லிப்பேஸ் செக்ரீட் ஆகுமா? நல்லா கவனிங்க. இங்க கேஸ்ட்ரிக் லிப்பேஸ் செக்ரீட் ஆகும், ஆனா டைஜஸ்ட் பண்ண முடியாது லிப்பிட. ஏன் சார்னு கேட்டா, பிகாஸ் த லேக் ஆஃப் ஃபேட் எமல்சிஃபைங் ஏஜென்ட் அங்க கிடையாது. கேஸ்ட்ரிக் ஜூஸ் கண்டெயின் த கேஸ்ட்ரிக் லிப்பேஸ். அப்ப லிப்பேஸ் வந்து ஃபேட்டை வந்து மோனோகிளிசரைடா ஃபேட்டி ஆசிடா மாத்தணும், ஆனா அந்த அளவுக்கு அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. என்ன காரணம்னா அங்க எமல்சிஃபைங் ஃபேக்டர் கிடையாது, ஃபேட் எமல்சிஃபைங் ஏஜென்ட் கிடையாது. அது என்ன சார் புதுசா பின்னாடி சொல்றேன் பாருங்க. ரைட், இப்ப ஃபுட் எங்க வந்துருச்சு, ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துருச்சு. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல 3 செக்ரீஷன் ஏற்கனவே சொன்ன அதே கதை தான். புரோட்டீன்ல சொன்னல, ஒன்னு பைல், ஒன்னு பான்கிரியாட்டிக் ஜூஸ், இன்னொன்னு வந்து சக்கஸ் சென்ட்ரிகஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஜூஸ். சரியா, இப்ப பைல்ல எந்த என்சைம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இங்கேயும் எந்த என்சைம் கிடையாது. எதுக்கு சார் பைல்ல முக்கியமான 2 சால்ட் இருக்கும், சோடியம் கிளைகோகோலேட் அண்ட் சோடியம் டாரா கிளைகோகோலேட். நல்லா கவனிங்க. இந்த 2 சால்ட்டோட ரோல் என்னன்னா, சோடியம் கிளைகோகோலேட், சோடியம் டாரா கிளைகோகோலேட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபேட் மாலிகூல்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து என்ன செய்யணும், that reduce the surface tension of the large fat droplets. இது வந்து ஒரு சின்ன அதை வந்து சிம்பிளா மாத்துமா, ஸ்மால் ஒன்ஸா மாத்துமா சார். சரியா, இந்த மாதிரி ஃபேட் மாலிகூல்ஸ் வந்து சின்ன